எல்லாருக்குமே அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நமக்கெல்லாம் எங்க அறிவு இருக்க போகுது? அறிவெல்லாம் பெரிய பெரிய அவுலியாமார்கள், ஷேக்மார்கள், இமாம்களுக்கு தான் அறிவு நிறைய இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? தாழ்வு மனப்பான்மை இது இஸ்லாத்தில் கூடாது. அதே மாதிரி என்ன மாதிரி அறிவாளி இல்ல என்ற அகந்தையும் கூடாது. அந்த பெரிய அறிவாளி, இது ஆணவம். அதுவும் இஸ்லாம் தடுக்கிறது. எனக்கு எங்க அறிவு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா தாழ்வு மனப்பான்மை, அது இஸ்லாத்துல இல்ல. தாழ்வு மனப்பான்மை கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த வார்த்தையை நாம் சிறுவயதிலிருந்தே கேட்டிருப்போம். நான் இதை கேள்விப்பட்டு 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவரவர் இந்த வார்த்தையை கேட்காமல் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இது ஒரு நாவூர் ஹனீஃபாவுடைய பாட்டு. நபி வழி நடந்தால் நரகமில்லை, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கமில்லை. சொர்க்கம் அருமையான வாசம் இது. இந்த வாசகத்தை யார் படுத்தாலும் முஸ்லீம் இல்லையே. நபி வழி நடந்தால் நரகமில்லை என்பதை எல்லோரும் புரிந்திருக்கிறோம். இங்க வந்து யாருமே மறுக்க மாட்டீங்க. பிறகு ஏன் இந்த தலைப்பு? அதான் எல்லாரும் தெரியுமா என்றால், ரீசார்ஜ் சொல்லுவாங்கல்ல. மொபைல் வச்சிருக்கீங்க, சார்ஜ் இறங்கினா என்ன செய்வீங்க? ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. இல்லாட்டா அவ்வளவுதான், படுத்துரும்ல. மொபைல்ல சார்ஜ் இல்லாட்டா உயிர் போற மாதிரி அலையிறமே. சார்ஜ் இல்ல அலையிறமே. அந்த அளவுக்கு ரீசார்ஜ் இறங்கணும், சார்ஜ் ஏத்துறோம், ரீசார்ஜ் பண்றோம், சார்ஜ் இறங்கணும். அது போல எல்லா விஷயம்தான். பசி ஆனவனே சோத்தை எதிர்பார்க்கிறோம், சாப்பாடு எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்க விஷயங்கள் சார்ஜ் இறங்கிட்டா மட்டும் ரீசார்ஜ் தான் வர்றதில்லை. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் இருக்கிறது. அதனாலதான் தெரிந்த விஷயத்தை மீண்டும் 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 நாம் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு தலைப்பு. நபி வழி நடந்தால் நரகமில்லை என்பதை எல்லாரும் ஏத்துக்கிட்டோம்ல. ஏற்றுக்கொண்ட நாம் செயல்படுவது மட்டுமில்லாமல் அதனை பிறருக்கு நிரூபிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம ஏத்துக்கிட்டா செயல்படுறோம், பிறருக்கு நிரூபிக்கிற அளவுக்கு இந்த விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எல்லாருக்குமே அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நமக்கெல்லாம் எங்க அறிவு இருக்க போகுது? அறிவெல்லாம் பெரிய பெரிய அவுலியாமார்கள், ஷேக்மார்கள், இமாம்களுக்கு தான் அறிவு நிறைய இருக்கும். நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்கா? தாழ்வு மனப்பான்மை இது இஸ்லாத்தில் கூடாது. அதே மாதிரி என்ன மாதிரி அறிவாளி இல்ல என்ற அகந்தையும் கூடாது. அந்த பெரிய அறிவாளி, இது ஆணவம். அதுவும் இஸ்லாம் தடுக்கிறது. எனக்கு எங்க அறிவு இருக்க போகுது அப்படின்னு சொன்னா தாழ்வு மனப்பான்மை, அது இஸ்லாத்துல இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்வு மனப்பான்மை கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஓமையை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். உங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பீங்க. கல்யாணம் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. குழந்தை இருக்கா? இருந்தா இருக்கு, இல்லனா இல்லாம்பா. சொத்து இருக்கா? இருந்தா இருக்கு, இல்லனா இல்லாம்பா. இப்படி இருக்கான்னு ஒரு 10 கேளுங்க. இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லம்பாங்க. இப்படி கேட்டு வந்து திடீர்னு அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க. யாரை பார்த்து கேட்ட அறிவு இருக்கான்னு கோவம் வந்துடுது. அப்ப அறிவு இருக்கத்தான் வேணும்னு தெரியுது. அறிவு இருக்கானா ஏன் கோவம் வருது? என்ன 10 வயசு பிள்ளை ஏத்துக்காத. அம்மா கேட்டு பாருங்க பிள்ளை, நீ உனக்கு அறிவு இருக்கா? நான் என்ன முட்டாளாமா? 10 வயசு பிள்ளை சொல்லுத. அப்ப மனிதனுக்கு அறிவு உண்டு. அந்த அறிவில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், கூட குறை இருக்கத்தான் செய்யும். அறிவு என்பது எதற்குன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம்மலா குலுபின் அக்ஃபாலுஹா. இந்த குர்ஆனை இவர்கள் யோசித்து பார்க்க மாட்டார்களா? அறிவு வச்சு கவிஞ்சு பாரு, படிச்சு பாரு, என்னதான் அல்லாஹ் சொல்றான்னு பாரு. அம்மலா குலுபின் அக்ஃபாலுஹா, இவர்கள் உள்ளங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டு இருக்கின்றனவா? எப்படி ஒரு கேள்வி பாருங்க. அந்த வார்த்தையுடைய ஸ்டைல பாருங்க. அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம்மலா குலுபின் அக்ஃபாலுஹா. இவர்கள் குர்ஆனை இன்னுமா படிக்காமல், சிந்திக்காமல், யோசிக்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளங்கள் பூட்டுக்களால் பூட்டப்பட்டு இருக்கின்றனவா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை யோசிப்பதற்கு லேசா ஆக்கி தரவில்லையா? எப்படி லேசா தான் ஆக்கியிருக்கோம். குர்ஆன் விளங்காமல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அர்த்தம் தெரியாமல இருக்கு. அர் ரஹ்மான் அர்த்தம் தெரியாமல இருக்கு. தெரியுது இல்ல? சாதாரண விளக்கலாம். வார வசனங்கள் காட்டமாக இருக்கும், அதனுடைய கருத்து ஈஸியாக புரியும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யௌம துகல்லப் wujuhuhum ஃபின்னார். இந்த வசனத்தை நீங்க கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும்னா இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் இல்ல, சாவுற வரைக்கும் அர்த்தம். ஒவ்வொரு நாளையும் ஞாபகம் வச்சுக்க. அப்படிப்பட்ட வசனம் இல்ல, சில வசனங்கள் மௌத்து வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க. அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் இருக்கு.
சில வசனங்கள் அந்தந்த கால சூழ்நிலைக்கு தக்கவாறு ஞாபகம் போதுமானது. அது மாதிரி வசனம் யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். சில மனிதர்களுடைய மூஞ்சி முகங்குப்புற சிலரை நரகத்தில் தள்ளப்படுவார்கள். முகங்குப்புற பிடிச்சி தள்ளப்படுவாங்களாம். மலக்கள் தூக்கி தலைகளதுக்கு உள்ள போட்டுருவாங்கன்னு அர்த்தம். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், முகங்குப்புற தூக்கி நரகில் தள்ளப்படுவார்கள். யகூல்ன யா லைத்தனா அதானா அல்லாஹ் வ அதானா ரசூலா. உள்ள உழுதுட்டு அவன் என்ன சத்தம் போடுவான் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்டிருக்க வேண்டுமே, அவன் தூதர் சொல்லை கேட்டிருக்க வேண்டுமே. ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா குபரானா. எங்களை பெரியவர்கள் சொல்லை கேட்டுக்கொண்டு தெரிந்தேன். பெரியவர்னா யாரு? ஷேக், அஜத்மாரு, அவுலியாக்கள், நாதாக்கள், இதான் அர்த்தத்துக்கு. எங்கள் உள்ள பெரியார்கிட்ட சொல்ல கேட்டேன். வேற யாரும் சொல்ல கேட்கல. அல்லாஹ் சொல்ல கேட்கல, அவன் தூதர் சொல்ல கேட்கல. அடே அல்லாஹ் சொல்லையும் அவன் தூதர் சொல்லையும் கேட்டுட்டா பெரியார் சொல்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அந்த பெரியாரும் அல்லாஹ் சொல்லத்தானே கேட்கணும். நம்ம அல்லாஹ் சொல்ல கேட்கணும். நம்ம பெத்த தாய் யார் சொல்ல கேட்கணும்? அல்லாஹ் சொல்ல. பெத்த தாப்பை யார் சொல்ல கேட்கணும்? அல்லாஹ் சொல்ல. அப்ப எப்படி உள்ள இருக்கிற பாருங்க அல்லாஹ் வசனத்தை. அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டிருக்க வேண்டும், அவன் தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். எங்களில் நாதாக்கள், முன்னோர்கள், ஷேகுமார்கள் கட்டுப்பட்டேன், அவர்கள் என்னை கெடுத்து விட்டார்கள் என்று நரகத்தில் விழும் பொழுது சொல்லிக் கொண்டு தெரிவான். இந்த குர்ஆன் வசனம் நம்பிக்கை இருக்கா? குர்ஆன்ல இருக்கு. இப்படி இந்த குர்ஆன் வசனத்தில் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தா நாமே பயந்து ஒழுங்க அமல் செய்வோம். அமல் இல்லை, நம்ம அமல் செய்யலையே. உலகத்தில் உள்ள ஆசையில் வைக்கக்கூடிய ஆர்வம் மறுமையில் சொர்க்கத்தில் சோனத்தில் நன்மையில் ஆர்வம் இல்லை. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு நம்முடைய நடைமுறையில. இங்க ஜும்மாக்கு எல்லாரும் வருவாங்களா? பெண்கள்லாம் வருவாங்களா? எல்லாம் நீங்க ஜும்மாக்கு வர்றீங்க. ஜும்மா தினத்தன்று யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலும் குர்பானி கொடுக்கிறதுனா ஒட்டகம், அதற்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு மாடு, அதுக்கு அடுத்து ஆடு, அப்புறம் கோழி, கோழி முட்டை. இது ஹதீஸ். கோழி முட்டை எப்படி குர்ஆன் கேட்கலாம்? குர்பானினா அறுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு செய்யக்கூடிய வணக்கம், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். குர்பானினா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குர்பான் அறுக்கிறது கிடையாது. அது குர்பான் என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக என்னென்ன அமல்களை எல்லாம் செய்கிறோமோ அத்தனையும் குர்பான் தான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முட்டையை குர்பான்னா முட்டையை தர்மமாக கொடுப்பது, அவ்வளவுதான். முதல் ஜும்மால வர்றவங்களுக்கு ஒட்டகை குர்பானி, இதை கேள்விப்பட்டிருக்கோம்ல. பெரும்பாலும் ஜும்மா ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு 5 பேர், 4 பேர், 3 பேர் உட்கார்ந்துருப்பீங்க. இமாம் ஜும்மாவில் ஏறுவதற்கு முன்னாலேயே அட்வான்ஸா வந்தா தான் ஒட்டகம் இருக்கா? இந்த ஹதீஸை நம்ம எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்கோம்? நபி வழி நடக்கணும் பேசுறவன் எவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்கோம்? பண்ண மாட்டோம். ஏன்? ஒட்டகம் மறுமையில் நன்மை கிடைக்கி. இந்த உலகத்துலனா இப்ப நம்ம மர்க்கஸுக்கு முன்னால ஒரு 50 ஒட்டகையை கட்டி போட்டாச்சு. 50 ஒட்டகை, ஒரு ஒட்டகை 2 லட்சம் ரூபாய். நார்மலான ஒட்டகை 1 லட்சத்துல இருந்து 4 லட்சம் வரைக்கும் ஒட்டகை இருக்கு. 2 லட்சம் ஒட்டகை வரிசையா கட்டி போட்டுருக்கீங்க. என்ன ஒட்டகையா கட்டி போட்டுருக்குன்னு கேட்குறீங்க. வர்ற ஜும்மாவில் யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒட்டகையாமா அப்படின்னு ஒரு அறிவிப்பு போயிட்டோம். என்ன ஆகும்? நீங்க மீட்டிங் முடிச்சு யாரும் வீட்டுக்கு போக மாட்டேன், ஒட்டையை வாங்கிட்டு அடுத்தவன் வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு போவான். இப்ப என்ன அவசரம்? 2 லட்சம் இல்லைங்க. பெண்களுக்கு ஒரு 10 பவுன் அப்படி வச்சுக்கிடுங்க. யார் முதலில் வருகிறாங்களோ அந்த பெண்களுக்கு 10 பவுன் நகை. பணத்துல உள்ள ஆர்வம், நான் பணத்துல ஆர்வம் வேண்டாம்னு சொல்லல, அந்த பணத்தின் ஆர்வத்தை விட கூட அமல் இருக்கணும்ல நன்மையில. பணத்துல ஆர்வம் வேண்டாம்னு அல்லாஹ் சொல்லல. நகையின் மீது ஆசை வைக்கலாம், தப்பு இல்ல. ஆசை வச்சாதான் ஜகாத் கொடுக்க முடியும். நகையில, பணத்துல, பொருளாதாரத்துல ஆசை வைகி, அதை விட கூட மறுமை விஷயத்தில் வைங்கிறான். மறுமை விஷயத்துல அப்ப நம்மளை அறியாமல் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏதோ ஒரு பேச்சு ஹதீஸ் தெரியும்னு சொல்றமே தவிர தெரிஞ்ச ஹதீஸை செயல்படலையே. அப்ப தெரிந்த ஹதீஸை செயல்படாவிட்டால் சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்லத்தான் வேணும். திருப்பி ஒரு ஹதீஸ் தெரிஞ்ச, நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் சொன்னேன்னு வைங்க, இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு மடையை சொல்லுவாங்க. தெரிஞ்சுட்டா அமல்ல செய்யணும். தெரிஞ்சு என்ன செய்ய? கூட ஒரு 4 தடவை ஒரு ஹதீஸை சொல்லிட்டா போதும். ஒரு ஆளு பயான்ல இது எத்தனை தடவை இந்த ஹதீஸ் சொல்றாரு, சொன்னா என்ன கேட்க மாட்டீங்களோ? கவர்மெண்ட் எத்தனை என்னவெல்லாம் சொல்றான். கவர்மெண்ட்
கண்டவுடன் சுட உத்தரவுங்கிறான். ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுவான் ஊழலுக்கு உத்தரவு போட்டா. பயந்து பீதி ஆகிறோம்ல. கவர்மெண்டோடைய அந்த வாக்கு எது வாக்கு? கண்டவுடன் சுட உத்தரவுன்றான். அது ஊழலுக்கு உத்தரவு. அதை எத்தனை தடவை சொல்லுவான்? அந்த சைலன்ஸ் சொல்லிட்டே போயிட்டே தான் இருக்கும். 1000 தடவை சொல்லுவான். பயந்து பீதி ஆகிறோம். ஏன்? சுற்றுலா செய்வான். அப்ப இவனை விட நம்ம அல்லாஹுடைய பயம் கம்மின்னு தான் இருக்கும். அல்லாஹ்வுல சொல்றான். இப்படி எத்தனை விடத்தை சொல்றான்? நமக்கு அதுல ஆர்வம் இல்லை. அந்த ஆர்வத்தை வர வைக்க வேண்டும் என்பதை இது மாதிரி மீட்டிங் நம்ம நடத்துறோம். இல்லைன்னா தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிறேன் திரும்பி. யௌம துகல்லா wujuhum ஃபின்னார். சிலரை நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவார்கள். யகூல்ன அவர்கள் சொல்லும் நரகத்தை கிளம்பி சத்தம் போடுவான். அதான் அல்லாஹ் வ அதான் ரசூலா. அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. ஐயோ அப்படிங்கிற மாதிரி. வகாலு ரப்பனா இன்னா அதானா சாதத்தனா குபரானா ஃபாதல்லுன சபீலா. பெரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு என்று நினைத்துக் கொண்டு அவங்க சொல்ல கேட்டமே அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் யா அல்லாஹ். ஆகவே வழிகெடுத்த அவர்களுக்கு 2 மடங்கு நரகத்தை கொடுப்பாயாக என்று சத்தம் போடுவானா. எங்க அஜத்து சொன்னாரு. நீ எவன்லாம் சொல்றானோ மார்க்கத்தை அஜத்து சொல்லி கேட்டான். அவன் மறுமையில யா அல்லாஹ் இந்த அஜத்து சொல்லத்தான் கேட்டான். இவனை தூக்கி உள்ள போடு. குர்ஆன்ல இருக்கு இந்த கருத்து தான். அது அதுக்கு எடுத்து பாருங்க. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் தன் மனைவி மக்கள் தன் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைப்பிய. தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்காத குடும்பம் இல்லை. தான் மட்டும் தின்னா போதுன்னு ஒருத்தர் இருந்தா அவன் மனுஷனே இல்லை. நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும், மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் எல்லாருமே நினைக்கிறோம்ல. அதே மாதிரி மனைவி புருஷன் வெளியே போயிட்டு நம்ம வரலையே, எங்க போயிட்டாரு தெரியலையேங்கிற பதட்டம் இருக்குல்ல. எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கும், இருக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த 2 வசனத்தை வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை சொல்றான். யவத்துல் முஜ்ரிம் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமின் பனீஹி வ ஸாஹிபதிஹி வ அஹி. இந்த வசனத்துடைய வேகமே கடும் வேகமா இருக்கு. இந்த வசனம் யவத்துல் முஜ்ரிம். முஜ்ரிம்னா யாரு? குற்றவாளி. அதாவது நபி வழி நடக்காதவன். அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரு வசனம் என்ன? நான் நபி வழி நடக்காத நரகம் புகுந்து விட்டேனே என்ற கூப்பாடு. இந்த வசனம் என்ன? முஜ்ரிம். முஜ்ரிம்னா நபி வழி நடக்காத யாராக இருந்தாலும் சரி. வழியில 2 வழி இருக்கா? எல்லாருக்குமே தெரியும். எதுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. எல்லாரும் தலையாட்டி ஆமான்னு. எதுனா நான் அப்படி கேள்வி கேட்டு உங்களை சிக்க வைக்க விரும்பல. நான் விளக்கிறேன். 2 வழி இருக்கு. என்ன வழி? ஹிதாயத், வலாலத். ஹிதாயத்னா நேர்வழி, வலாலத்னா கெட்ட வழி. இதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் ஃபாத்திஹா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை காட்டுவாயாக, நேர்வழியை. இருக்கா? எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். உன் அருளை பெற்றார்களே, அதாவது நபிமார்கள் வழி அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்திருக்கும். யார் யாருன்னு நல்லா பட்டியல் போடல. முதல்ல கேட்க சொல்றான் அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அருள் செய்திருப்பாயே, அவர்களுடைய வழியை காட்டி அவர்கள் போல எங்களுக்கும் அருள் செய்வாயாக அர்த்தம். இது ஹிதாயத். அதுக்கடுத்து கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். உன் கோபத்திற்கு ஆளானார்களே, வழிகட்டு போனார்களே, அந்த வழி வேண்டாம் யா அல்லாஹ். சூரத்து ஃபாத்தியாவே சொல்லிடுச்சு. 2 வழி இருக்கு. சூரத் ஃபாத்தியாவிலே சரியான வழி ஒன்று உண்டு, கெட்ட வழி ஒன்று உண்டு. சரியான வழி என்ன? நபி வழி. இது பெரிய ஆதாரம் வேணுமா? ஹிதாயத் என்பது நேரிய வழிங்கிறது யாருடைய வழி? நபி வழி. ஆதாரம் ஒரு 3 வசனத்துல சொல்றேன். இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம் வ இன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம் வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த 3 வசனம் குர்ஆன்ல இருக்கு. இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபியே நீர் ஸிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறீர், நேர் வழியில் இருக்கிறீர். அல்லாஹ் சொல்றான். இந்த உத்தரவாதம் வேற யாருக்கு? டைரக்ட் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். நம்ம ஸிராத்துல் முஸ்தகீம் அல்லாஹ்ட்ட கேக்குறோம். அந்த அல்லாஹ் ஸிராத்துல் யாரு இருக்கிறா? ரசூலுல்லாஹ்ங்கறான். இன்னக அலா, இன்னகனா நீர். குறிப்பா ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் சொல்றான்ல, இன்னக நீர் அலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான வழியில் இருக்கிறீர். வைன்னக லததுஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அந்த நேரான வழியின்பால் மக்களை அழைக்கிறேன். நீ கூப்பிடுற வழி என்ன வழி? அருமையான நேரான வழியின்பால் அழைக்கிறேன். அதுக்கடுத்து வைன்னக லதஹதி இலா ஸிராத்தின் முஸ்தகீம்.
எது நேரான வழி என்று நீ நடந்து காட்டுகிறீர். எப்படி சொல்றான் பாருங்க. நேரான வழியில் இருக்கிறீர், நேரான வழி என்பால் அழைக்கிறீர், நேரான வழி எது என்பதை நடந்து காட்டுகிறீர். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப நேரான வழி எதுன்னு தெரிஞ்சிச்சா, அப்போ ஹிதாயத் என்பது நபி வழிதான். இன்னொரு வசனத்துல என்ன சொல்லலாம், யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள்னா நபி வழி நடக்காதோ அப்படி வச்சிருங்க. சிராத்துல் முஸ்தகீமில் இல்லாதவன் வழிகட்டுல போய் கிடக்கான யாரு? அல்லாஹ் சொல்றான். நபி வழி நடக்கலையா அவன் வழிகட்டவன் தான், யாரா இருந்தாலும் சரி. எந்த அளவுக்கு தெரியுமா வழிகட்டவன்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய கிருபை உங்கள் மீது இல்லை என்றால் வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, எல்லா வசனமும் ஒன்றுக்கொண்டு ஜாயிண்ட். பாத்துக்கிடுங்க எப்படி அல்லாஹ் வெவ்வேறு இடத்துல இருக்கு இந்த வசனம், அப்படி எப்படி ஜாயின் பண்ணா பாருங்க. வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்று சொன்னார். யாரின் மீது? சஹாபாக்களை சொல்றான். அல்லாஹ்வுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றால் லத்தபஅத்துமு ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். எவ்வளவு வார்த்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்க நபியை பின்பற்றி இருக்கிய, நபி பின்னால போயிருக்கிய, நீங்க மட்டும் அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாம் நபி பின்னால போல வழிகட்டு போயிருப்பிய. அப்போ வழிகேடு நல்வழி என்பது ரெண்டு தான். நபி வழி என்பது நல்ல வழி, அதை தவிர எல்லாரும் தீய வழி, கெட்ட வழி. இத ஒரு வட்டுருக்கமாக ரத்தின சுருக்கமாக ஒரு வசனம் இருக்கு. ஃபமானா பாதல் ஹக் இல்லல்லால், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு மற்றவை வழிகேட்டை தவிர வேற என்ன? குர்ஆன்ல கேட்கிறான்ல, இத சத்தியம் ஆயிடுது. எது? அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம் அப்படின்னு ஆயிட்டா மற்றது வழிகேடு. இப்ப முஜ்ரிம் ஒரு குற்றவாளி தான் நபி வழி நடக்காதவர். யவத்துல் முஜ்ரிம், நபி வழி நடக்காதோர். நல்ல கவனிச்சுங்க, யாரெல்லாம் நபி வழி நபி வழி நடக்கிறான்னு நமக்கு எல்லாம் 100% நடப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. நூல் பிடிச்ச மாதிரி யாரும் நடக்க முடியாது. பாஸ் மார்க் எடுத்தாங்க, ஒரு 35-40 மார்க் எடுத்தாதாங்க பாஸ். சஹாபாக்கள் அளவுக்கு 100க்கு 100 வாங்க முடியுமா? அது தெரியாது, சொல்ல முடியாது. நபிகள் பெருமான் நடந்தாங்களே அப்படி 100க்கு நடக்க முடியுமா? அது முடியாது. அதுக்கிட்ட நம்ம போக முடியாது. அதே சமயத்தில் பாஸ் மார்க், பாஸ் ஆயிட்ட உனக்கு நரகம் இல்ல, இல்ல சொர்க்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்பர் மார்க் எடுக்கணும்ல. அப்ப 100க்கு 100 வேங்காட்டணும், பாஸ் மார்க் ஆகிறது. பாஸ் மார்க் வந்துட்டா நரகத்திலிருந்து விடுதலை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். முஜ்ரிம், யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளிகள். குற்றவாளிலாம் ஃபெயில் ஆனவங்க அப்படி வச்சுக்கிடுங்க. ஜீரோ, நபி வழியே இல்ல, நபி வழியை தொட மாட்டேங்கிறான். எல்லாருமே உலகத்துல சில பேரு பெற்றோரை விட மனைவி மீது அன்பு கூட வச்சிருக்கோம், மனைவி விட பெற்றோர் மீது அன்பு வச்சவன் இருக்கான், பிள்ளைகள் மீது அன்பு கூட வச்சவன் இருக்கான். சில பேருக்கு அத்தா அம்மாவை விட மாமனை பிடிக்கும், தம்பியை பிடிக்கும். இப்படி பிரியம் கூட குறை இருக்கும்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த முஜ்ரிம்கள் குற்றவாளிகள் நரகில் தூக்கி வீசப்படும் பொழுது சொல்வார்கள், நரக தூக்கி போடும்போது சொல்லுவாங்க, யாரெல்லாம் என்ன நரகத்துல போட்டாத ரப்பே போட முந்தி நரகத்தை அல்லாஹ் காட்டுவான்னு தெரியுது. அந்த நரகத்தை பார்த்த உடனே அந்த பீதியில சொல்லுவான், யாரெல்லாம் என்னை நரகத்தில் போட்டு விடாதே, வேற யார போடணும், எனக்கு பாரு என் பொண்டாட்டியே போடுமா. குர்ஆன்ல பொண்டாட்டி என்ன சொல்ல, யாரா என்ன பண்ண என் புருஷனத்துக்கு உள்ள போடு. குர்ஆன்ல நம்புறீங்களா இல்லையா? குர்ஆன் வசனம் தாங்க இது. நீங்கள் ஒரு முஜ்ரிமாக, குற்றவாளியாக, நபி வழி நடக்காத ஆளாக வழிகேட்டில் இருந்தால் யாரா இருந்தாலும் இப்படித்தான் சொல்லுவோம். யாரெல்லாம் என்ன விட்டு உலகத்தை என் பொண்டாட்டி தான் உசுருமா, என் புருஷன் தான் எனக்கு தெய்வமாரின்னு சொல்ல முட்டாள்களா இருக்கான், இருக்கானா இல்லையா? ஆனா மறுமையில் என்ன சொல்லுவாங்க, யாரெல்லாம் என்ன போட்டாத, வேற யார போட, என் புருஷனை போடு, பொண்டாட்டி அடுத்து என் பிள்ளைய தூக்கி போடு. அப்படியே பிள்ளைய தூக்கி போடு, என் பெற்றோரை தூக்கி போடு, என்ன விட்டு யா அல்லாஹ். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? உலகத்தில் உள்ள கஷ்டத்துல யாருமே எனக்கு சொல்ல மாட்டான். நான் வச்சுக்கிடுங்க, ஒரு போலீஸ்காரனே வர்றான், நம்ம வீட்டுல நம்ம மனைவி மக்களை போய் சத்தம் போட்டு ஏறுங்கம்மா வண்டியில அப்படிங்கிறான், கைது பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்? பெண்கள்கிட்ட பேசுற எல்லாம் வச்சுக்க, என்ன கூட்டு போயா, என் மனைவி உத்தரவு ஓடியா, என் பிள்ளைகளை ஓடியா, நான் வர்றையா, எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஜெயிலுக்கு தயார். ஏன்? அது தாங்கிக்க முடியும், மனைவி மக்களே அதை தாங்கிட முடியும். மனைவி சும்மா இருக்க மாட்டா, நீங்க போவாதீங்க என்ன பிடிச்சிருவோமா அப்படின்னு பெண் போலீஸ் சொல்லுவா, வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அங்க அப்படி இல்லை. குற்றவாளி ஒரு வழிகேட்ட கலந்துட்டான்னு சொன்னா
அவன் இப்படி இந்த வார்த்தையை ஒருத்தர் சொல்றான்னு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒமம் ஃபில்லர்லி ஜமியா, மொத்த உலகத்தை போடுமானா. மனைவி மக்களாவது உலகத்துல இதுவரை வந்திருக்கான்ல அவ்வளவு வெறையும் தூக்கி போடு, யாருல என்ன விட்டுரு முஹிதீன் தான் உன் கஷ்டத்தை போக்கலாம், அவரை தூக்கி முதல்ல போடுமா. அவுலியாக்களாவது மண்ணாங்கட்டியாவது, அதான் அர்த்தம் இருக்கு. மொத்த உலகத்தை போடணும். எவ்வளவு பெரிய அவுலியா ஷாவுல பாதுஷா அஜ்மீர் ஜிஸ்தி குஸ்தி எவரா இருந்தாலும் என்ன உரியாலாம் அவரை தூக்கி உள்ள போடு. இதுக்கு அர்த்தம் தான். ஏன் மொத்த உலகம் ஜமியா, உலகில் வாழக்கூடிய வாழ்ந்த எல்லா மனிதன் தூக்கி போட்டு என்ன உற்று யாருலாம் யார் சொல்லுவா? நபி வழி நடக்காட்டா இந்த கதி தான். ஞாபகம் சொல்லுங்க. பாஸ்பார்க் எடுத்துறாங்க, ஓரளவு நபி வழி நடந்துறோம். அல்லாஹ் கல்லா இன்னஹால் அல்லாஹ் கிடையாது, நெவர் அப்படிமாங்கல்ல, ஒருபோதும் இல்லை. ஏன் உனக்கு பதிலாக உன் மனைவியை போடணும்? நீ செஞ்ச தப்புக்கு நீ போடா. நீ தான் நபியில் நடக்காம இருக்க. பெண்களை பார்த்து நீ தான் நடக்கல, உனக்கு பதிலாக அவன் பிள்ளையை போடணும். ஏக்கு உன் பிள்ளை நபியில் நடந்துச்ச, உங்க அத்தா நடந்தாரு, உன் மனைவி நடந்துச்ச, அல்லது உன் புருஷன் நடந்துச்ச, உன்னைத்தான் நான் போடுவேன். எவ்வளவு விஷயம் முக்கியமான ஒரு வேகமான வசனம் பாருங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும். சும்மா சினிமா பாட்டை படிச்சுட்டு போற அர்த்தம் கிடையாது. இந்த பொழுது கேட்காட தூக்க வராத என்ன மாதிரி இல்லையா, கேட்டு கேட்டு பழகி அப்படி வந்தது. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. இது எவ்வளவு பெரிய வழிகேடு, சாதாரண வழிகேடா இது? உடனே என்ன சொல்றாங்க? சலாம் தான் சொல்றோம். இவன் என்ன சொல்றா பதிலு? அஸ்ஸலாமு அலைக்கும் செய்ய யா நபி ஸலாம் அலைக்கும். இது வழிகேடா? வழிகேடுதான். எப்படின்னு சொல்ல போற. எப்படி வழிகேடு? எப்பவுமே இஸ்லாத்தின் பேசிக் அடிப்படை விளங்கினா இந்த கேள்வி கேட்க மாட்டான். என்ன அடிப்படை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் சுமார் 63 ஆண்டு காலங்கள், 63 வயசு. இதுல 23 ஆண்டு காலங்கள் நபியாக இறை தூதராக வாழ்ந்தார். 40 ஆண்டு காலங்கள் நபியாக அவர் இருக்கவில்லை, இறை தூதர் ஆகல. ஆகல மட்டுமில்ல, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நமக்கு நபி உமக்கு தெரியாமல் இருந்தது. ஈமான்னா தெரியாதுங்கிறான். மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, இஸ்லாம்னா என்ன, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், திக்ர் எதுவுமே உமக்கு தெரியாது. யாருக்கு? ரசூலுல்லாஹ் 40 வயசு வரைக்கும். நீ நம்மளுக்கு 5 வயசு 10 வயசுக்கு தெரிஞ்சு வச்சு இஸ்லாம்னா என்னன்னு ஓரளவு மத்த மருந்தால் சொல்லி கொடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு வரைக்கும் இஸ்லாம் தெரியாது. 40 வயசுக்குள்ள 23 வருஷம் இஸ்லாத்தை சொன்னார்கள் நபிகள் பெருமானார். அப்ப 23 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இருந்தார்கள், என்ன சொன்னார்கள் என்பதற்கெல்லாம் ரெக்கார்டு, ஆதாரம் இருக்கிறது. அதான் ஹதீஸ். ஆதாரபூர்வம் புக்கெல்லாம் இருக்கு, ஹதீஸ் கிதாப் இருக்கா, அதான் ரெக்கார்டு. 40 ஆண்டு காலங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ரெக்கார்டு இருக்கா? ரெக்கார்டு கிடையாது, ஆதாரம் கிடையாது. வாழ்ந்தாங்கன்னு இருக்கே தவிர எப்படி வாழ்ந்தாங்கன்னு இல்லை, பெருசா ஆதாரம் இருக்காது. நபியாவதற்கு முன்னால் நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படவில்லை. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, ஒரே ஒரு வாக்கியம் தான். 40 ஆண்டு காலங்கள் நபிகள் பெருமானார் எப்படி இருந்தார் என்பதற்கு ஒரு வசனத்தை பாருங்க. அதை விட ஒரு அருமையான ஒரு வரலாற்று சான்று வேற உலகத்தில் இருக்க முடியாது. நபியே, நீ அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறேன். இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஈதி பி குர்ஆனின் கைரி ஹாதா, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், வேறு குர்ஆனை கொண்டு வா முஹம்மதே. அவ் பத்திலஹு, அல்லது மாற்றிக்கொடு குர்ஆனை, நீ கொண்டு வந்த குர்ஆன் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். நிறைய மாற்றம் பண்ண வேண்டி இருக்கு. இதை சுருக்கமா முடிச்சிடறேன். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான், இன் அத்தபியோ இல்லா மா யூஹா இலைய, நபியே நீ சொல்லும், அல்லாஹ் எதை எனக்கு சட்டமாக இறக்கினானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன், இதை மாற்றித் தரும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிடு. அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான் அதை நான் பின்பற்றுறேன் அப்படின்னா விளங்குதா? நானாக சட்டத்தை இயற்றிவிடவில்லை, என் சொந்த சட்டமும் அல்ல. அல்லாஹ் எதை எனக்கு சட்டமாக சொன்னானோ அதை நான் பின்பற்றுகிறேன்,
ஆகவே என்னை பின்பற்றுங்கள். இது ஒரு பேசிக்கா சொல்லிட்டாங்க. அம்மா ரசூல்லாவை யாரை பின்பற்றுறாங்க? வஹிய. நம்ம ரசூல்லா பின்பற்றோம், அவ்வளவுதான். ரசூல்லா வஹியத்தான் பின்பற்றுறாங்க அப்படின்னு குர்ஆன்ல பச்சையா இருக்கு. இது அவன் ஏத்துக்க மாட்டேன்ட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல சொல்றான், 40 வருட காலத்தை அல்லாஹ் சொல்ல சொல்றான். எப்படி சொல்ல சொல்றான் தெரியுமா? நபி அவங்கள்ட்ட கேளு, உங்க ஊர்க்காரங்கள்ட்ட கேளு. என்ன கேட்கணும்? ஃபகத் லபித்து ஃபீக்கும் உமரன் மின் கப்லிஹி அஃபலா தஅக்லூன். இது நாள் வரை இவ்வளவு காலம் உங்களோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க முன்னால தான் பிறந்தேன், உங்களோட தான் வாழ்றேன். யோசித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேள். 40 வருஷம் உங்களோட இருந்தேன்ல, யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு தப்பு தண்டா, ஒரு அநியாயம், ஒரு அழகத்தனம், ஒரு ஃப்ராடு, கள்ளத்தனம், புறம், கோழு, அவதூறு, ஏதாவது ஒரு கேவலமான எந்த தப்பை நான் செஞ்சிருப்பேனா? எவ்வளவு கண்ணியமா உங்க முன்னால் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க 1000 தப்பு செஞ்சிருப்பிய, நான் செய்யலங்கிறா மறைமுகமா. இப்படி கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாவுக்கு தோணல. அல்லாஹ் இப்படி கேளுங்க, அதான் முக்கியம். ரசூலுல்லாஹ் உங்களோடு வாழ்ந்த ரசூலுல்லாஹ் கேட்டல, இத கேளு. இது ஒரு லாஜிக். இது நான் உங்கள் மத்தியில இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கேன், என்னுடைய யோக்கியதை உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு சவாலை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. ஏன் சஹாபாக்கள் சொல்ல முடியாதுங்க? ஏன்? குர்ஆன்ல இருக்க, வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தின் விளிம்பில் கிடந்தீர்கள் நீங்கள். யாரு? சஹாபாக்கள். அபூபக்கர் சித்திக் உள்பட, உமர் உள்பட காபிரா தான் வாழ்ந்தாங்க, வழிகட்டலாம் இருந்தாங்க, பட அநியாயம், கொலை, கொள்ள, கூத்து, குடி எல்லாம் இருந்து சஹாபாக்கிட்ட. அதான் அல்லாஹ் இப்படி சொல்றான், நரகத்தின் ஓரத்தில் விளிம்பில் நீங்கள் கிடந்தீர்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தான். அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய எல்லா தப்பு சஹாபாக்கள் இருந்துச்சு, உங்களோடு வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள் கேட்க முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்காங்க, உங்களோடு வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்? 40 வருஷம் வரலாறுல இந்த வார்த்தை சாதாரண விஷயமா இது? ஏன் நம்ம நடக்கிற சும்மா சொல்றோம்? இந்த கேரண்டி வார்த்தையை சஹாபாக்கள் சொல்ல முடியாத, அவுலியாக்கள் சொல்ல முடியுமா? இத அபூபக்கர் சித்திக் சொல்ல முடியாதா? எந்த ஷேഖுக்கு சொல்ல முடியும்? நீங்க நாங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டாயின்னு யாராவது கேட்க முடியுமாங்க? என் ஊர்ல கேட்டா அவனே சிரிப்பான். எங்க ஊர்ல நான் கேட்கிறேன், உங்களோடு தானே வாழ்ந்தேன், என்ன குறை கண்டீர்கள்னா எங்க ஊர்ல என்ன செய்வான்? அல்லாஹ் அக்பர், இவனா இவன் செய்யாத சேட்டை அப்படி செஞ்சிருப்பல்ல ஒரு 15 வயசு 20 வயசுல. சவால் விட முடியாது. நீங்க மனைவிட்ட கேட்டு பாருங்களேன், உன்னோடு தானே வாழ்கிறேன், என்ன குறை கண்டாய்? உங்கள்ட்ட என்ன குறை இல்லை, வாயம் போடுங்க. கேட்கிறாரு கேள்வி. ஏன் இப்படி இருக்கு? அப்படிதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் இருக்கு. அப்ப உலகத்துல எவனா இருந்தாலும் இப்படி கேட்க முடியாதுங்க. சஹாபாக்களை கேட்க முடியாதுன்னா இப்ப நான் அவுலியாக்கள் மத்தவன் தான் ஏமாத்துறோம். இப்படி ஒரு சவால், உங்களோடு வாழ்ந்து என்ன குறை கண்டீர்கள்? அப்ப ஏன் அந்த நபியை தூக்கி மனசுல வைக்க கூடாது? ஏன் அவர் வழி நடக்க கூடாது? அவரை தவிர வேற யார் வழி நடந்த முடியும்? வேற எவர் வழி நடந்தாலும் வழிகேடு தானே. அல்லாஹ் இவ்வளவு துல்லியமா சொல்லி, இவ்வளவு பட்டுருக்கமாக சொல்லி, என்னுடைய தூதரை பார், என்னுடைய தூதரை பார், என்னுடைய தூதரை பார். எத்தனை இடத்துல? ஒரு இடத்துல உச்சமாவே சொல்லிட்டான், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அவன் தூதரை கட்டுப்படுங்கள். 100 வசனம் இருக்கும். அல்லாஹ் கட்டுப்படு, அவனுடைய தூதரை கட்டுப்படு, எனக்கு கட்டுப்படு, என் தூதரை கட்டுப்படு. இப்படி எல்லா வசனத்தையும் சொல்லிட்டு இத்தனை வசனம் உள்ள போய் இருக்க மாதிரி ஒரு வசனம் இருக்கு. என் தூதரை கட்டுப்பட்டால் அல்லாஹ்வாகிய எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம். இதுமா தெரியாம இருக்க அந்த ஆலிம்சா, இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. அடே, என் தூதர் பின்னால போயிட்டா ஏன் பின்ன ஏன் சொல்ல கேட்ட மாதிரிடா. வேற சஹாபாக்களை சொல்ல முடியாது. சஹாபாக்களை பின்பற்றினால் அல்லாஹ் பின்பற்ற அர்த்தம் கிடையாது. இல்ல, அபூபக்கர் சித்திக் கட்டுப்பட்டா அல்லாஹ் கட்டுப்பட்ட அர்த்தம் கிடையாது. இல்ல, குர்ஆன்ல என் தூதரை கட்டுப்படு, எனக்கு கட்டுப்பட்டதா அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் உரமா மனசுல போட்டு வைங்க. நபி வழி நடந்தாலுங்கிற வார்த்தையை சும்மா மேலோட்டமா பார்க்காதீங்க. எவ்வளவு ஒரு ஆழமாக அழுத்தமாக. இதுதான் பேசிக்கு. உலகத்தில் உட்பட வேண்டுமா, மறுமையில் சொர்க்கம் வேண்டுமா, என் தூதர் சொல்லிக்க. சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான்.
அது தாயாக இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், சஹாபாக்களாகவே இருந்தாலும். அபூபக்கர் சித்திக்கு என்ன சட்டமோ அதுதான் இங்க இருக்கிற அபூபக்கருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் இங்க இருக்கிற ஆயிஷாக்கும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உயர்வு தாழ்வு இருக்கு, சட்டத்துல எல்லாம் ஒண்ணுதான். இதை விளக்குற மாதிரி ஒரு சாம்பிள் சொல்லட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மனைவியை வேற யாரும் கெட்டக்கூடாது. எல்லாருக்கும் தெரியுமா? ரசூல்லா மனைவியை யாரும் கெட்டக்கூடாது. ஏன்? ரசூல்லாவுடைய மனைவி எல்லா முஃமின்களுக்கும் தாயுடைய அந்தஸ்து. உம்மஹாத்துல் முஃமினீன். 200 கோடி முஸ்லிம்களுக்கும் தாய் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. இதுவரையில் உலகத்தில் வந்து இறந்த எல்லா கோடான கோடி முஸ்லிம்களுக்கு தாய். கியாம நாள் வரை வரக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள் எல்லாருக்கும் தாய். அட என்னுடைய தாய் எனக்கு தாய், உங்கள் தாய் உங்களுக்கு தாய், நம்ம எல்லோருக்கும் தாய் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இந்த ரூல் வேற யாருக்காவது பொருந்துமா? பொருந்தாது. உதாரணமா யார பெரிய அவுலியா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்கன்னா உலகத்துல வழக்கத்துக்காக கேட்கிறேன். உச்சகட்ட அவுலியா யாரு மக்கள் மத்தியில? முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ஆலிம் சாக்கா. முஹையீன் அப்துல் முஹையீன் சொல்லும் பொழுது அல்லாவே ரசூல்லா சொன்னா கூட அவ்வளவு வேகம் வராது. ஆலிம் சாக்கா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினார். அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத உற்சாகம் அவனுடைய அடியார்களை சொல்லும் பொழுது வருகிறது. குர்ஆன்ல வசனம் இருக்கு. وإذا ذكر الله وحده اشمأزت قلوب الذين لا يؤمنون بالآخرة وإذا ذكر الذين من دونه إذا هم يستبشرون. அல்லாஹ்வை சொல்லும் பொழுது முகமலர்ச்சி ஆவாதாமா. அல்லாஹ் விட்டுட்டு அல்லாஹ் அடியார சொல்லி பாருங்க, இப்படி முழிப்பானம்மா. இதை ஜும்மாக்களை பார்க்கலாம். இந்த அஜர்த்து மாதிரி அல்லாஹ் அல்லான்னு ஒரு 50 தடவை சொல்லுவாரு ஜும்மாவில். எல்லாம் அல்ல கொரட்டோடு தூங்கிட்டு இருப்பான் அல்லாஹ். இடையில ஒரு தடவை கடைசியில முஹையீனை சொல்லும் பொழுது வர்ற உதாரணத்துக்கு இதை சொல்றேன். அப்ப அந்த அல்லாஹ்னா என்னன்னு தெரியல பாருங்க. அவன் தூதருடைய பவர் என்ன, எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இது. சட்டை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மனைவிமாரை யாரும் திருமணம் செய்யக்கூடாது. தாய் உச்சகட்டமான அவுலியா யாரு? உதாரணத்துக்கு முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி அப்படி வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. இன்னைக்கு முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி உயிரோடு இருக்காருன்னு வச்சுக்குவோம், பிறந்து வர்றாரு. அல்லது நான் அவர் காலத்துல இருக்கேன், எதனாலும் வச்சுக்கிடுங்க. நம்ம அவர் காலத்துல இருக்கோம் அல்லது அவர் நம்ம காலத்துல இருக்காரு. சரியா? முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி மூத்தா போயிட்டாரு. போய் 4 மாசம் 10 நாள் இத்தா முடிஞ்ச பிறகு அவர் மனைவியை நம்ம யாராவது கட்டிக்கலாம்ல சட்டப்படி. ரசூலுல்லாஹ் மனைவி கட்ட முடியாது. நான் இறந்துட்டேன், என் மனைவி இத்தா யாரை கட்டிக்கலாம்? முஹையீன் பார்த்தீர்களாம், முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி மனைவியை கட்டுவாங்களாமா? யோசிச்சு பாருங்கிறேன். சட்டம் முஹையீனுக்கு அபூபக்கர் சித்திக் எல்லாத்துக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். அந்தஸ்து கூட குறை, அது பரமையில தான் தெரியும். நபிமார்கள் அந்தஸ்தை யாரும் பெற முடியாது, சஹாபாக்கள் அந்தஸ்தை நாம் பெற முடியாது. மற்ற அந்தஸ்து கூட குறை மறுமையில நம்ம தெரியும். அப்ப அது வேற சமாச்சாரம். அப்படியானால் சட்டத்திற்கு முன்னால் எல்லோரும் ஒன்றுதான். சார் இதை எப்படி புரிச்சுக்கிறது? சலாம் நான் சொல்லல, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, பழைய பாட்டு மெட்ல போடுறாரு, புது பாட்டு ஏதாவது இருந்தா போட சொல்லுங்க. எனக்கு புது பாட்டுலாம் தெரியாது, கவனிக்கல. புது நம்ம மோல்தோயிட்டு இருந்தா தானங்க புது பாட்டு நல்ல கவனிச்சு துட்டு வாங்குறதுக்கா அலைய முடியும். மோல்தோய் கூட அனுப்ப யாரும் அதை கவனிக்கலாம். ஆனாலும் சில பாட்டு நம்ம காதுல வந்து உழுது. சில பாட்டு அருமையான பாடல்கள்லாம் வந்து டீம்லாம் அதுதான் இருக்கு. இன்ன பைத்தனந்த சாக்கினூகு சாக்கினூரு லைஸ முஹ்தாஜன் இல சூருஜி. என்னமோ ஒரு பாட்டு கழிவட்ட மாதிரி இருக்கா? இன்ன பைத்தனந்த சாக்கினூகு சாக்கினூஹு லைஸ முஹ்தாஜன் இல சூருஜி. சூருஜி என்ன பாட்டு? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்கணும் ஒரு பாட்டு ஒரு 10 வருஷம் முந்தி வந்துச்சு. யா கரீமல் ஜத ராஹதஹு ஹதஹு ஃபகஃபைத்தல் பஹர வல் ருஜரி அந்த முன்ஜீனா மீனல் பல்வா பல்வா தீபூஹு ஃபில் ஆலமில் அரஜி
ரப்பி வர்சுக்னா யாரதஹு கண்ணாளனை ஒரு பாட்டு பாம்பேன்னு ஒரு படத்துல வந்ததா. அந்த படம் வந்த பிறகு முஸ்லீம்களே புர்கா போட ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் இல்ல, ஸ்டைலு. எங்க போய் பின்பற்றுதல் இருக்கு பாருங்க. எல்லாரும் சொல்லல, சிலர் நபி வழிக்காக போறவங்க இருக்காங்க, நான் இல்லங்கல. இந்த புர்கா இந்த ஸ்டைல்ல வந்துருச்சு. புர்கா அந்த பாம்பே படம் வந்த பிறகு எங்க பார்த்தாலும் புர்கா. அப்ப இந்த மாதிரி மௌலிதுகள்ல வருது இல்ல, யா நபி ஸலாம், இதை சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். எல்லாம் இயேசுவே, நமக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை தரும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இந்த பாட்டு ஹராம்மா. இயேசு ஒரு நபி. இயேசு யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி எப்படி பண்ணிடலாம்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இந்த பாட்டு பாருங்க. இந்த கருத்தை விளங்கணும்னு சொல்றேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இது ஷிர்கா ஷிர்க் இல்லையா? ஷிர்காவும் சொல்லலாம், ஷிர்க் இல்லன்னு இதை சொல்லலாம். ஏன் வச்சிருது ரெண்டுக்கு இடம் பொருள் எப்படின்னு பாருங்க. ஒரு வார்த்தை ரெண்டுக்கு இடம் இருக்கும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன தட்டி கேளுங்க, கூப்பிடுங்க, திறக்கப்படும். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்க, கையேந்து கிடைக்கும். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். யார்கிட்ட தேட சொன்னாரு? தன்னிட்ட தேட சொன்னாருன்னா அது ஷிர்க்கு. அல்லாட தேட சொன்னாலும் ஷிர்க் இல்ல அப்படின்னு விளக்கிடலாம். அவர் தன்னிட்டேனும் அதுல வரல, அல்லாட்டேனும் வரல, இறைவன்டேனும் வரல. ரெண்டுக்கு இடம்பொருள், ரெண்டுக்கு இடம்பொருள் இருந்தா கூட தூர விஷயம். ஆனா பச்சையா ரெண்டுக்கு இடம் இருக்காது. ஷிர்க்குக்கு தான் இடம் இருக்கும். அதை அசால்ட்டா படிச்சுட்டு இருப்போம். எப்படி சொல்லட்டா? அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. இந்த வார்த்தை தப்பா? ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே. ஏன் இந்த மௌலித சொல்லாம சொல்றேன்னா, தமிழ்ல உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டா, தமிழ்ல கவிஞ கிறுக்க அடக்கிருக்கன்னு தான்ல. இது மாதிரி அரபில நிறைய பேர் இருந்தான். அதுதான் எக்ஸாம்பிள் தமிழ சொல்றேன். அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. இந்த வார்த்தை அருமையான வார்த்தை, அழகான துவா. ஆனா பாட்டு துவாவாகாது. ஞாபகம் வச்சுக்கணுங்க. துவாலதான் பாட்டுல வருது, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே ஆமீன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அருள்மையும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருளைக்கும் தூயவனே, இணையில்லாத அல்லாவே, உன்னுடைய ஒரு ஆணை உயர் போதும் நெஞ்சில் வைத்து நித்தமறை நான் வாழ நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். பாடல வரும். இஸ்லாத்தின் கட்டளையை ஏற்று தினம் சொல்லுகின்ற முஸ்லிம்களை யாம் வாழ நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி காட்டிகமாய் வாழ தயை புரிவாய் அல்லாவே ஆமீன் அப்படின்னு வரும். இது துவா மாதிரி இந்த பாட்டுல இருக்கா? துவா கேட்கிற மாதிரி இருக்கா? ஒரு அஜர்த்து பள்ளிவாசல தொழ முடிஞ்சவனே தாட்டிகமாய் வாழ தயவுரிவோ எல்லாவே பின்னால் ஆமீன். இந்த ஜமாத்தை மெண்டல்வான். நல்ல கருத்து தானே, ஏன் சொல்லல? வணக்கம் இல்லை பாட்டு அப்படி சொல்லு. அது வணக்கம் இல்லைன்னு வணங்கிடுச்சுல, அது இபாதத் ஆகாது. நபிகள் பாட்டு பாடிக்கொண்டு துவா கேட்டதில்லை. அப்படி ஒரு வெத்தனை இஸ்லாத்துல கிடையாது. ஜாலியா படிக்கையா படிச்சுட்டு போ. ஷிர்க் இல்லாத வார்த்தையா படி. ஷிர்க்கு இணை வைத்து இல்லாத சினிமா பாட்டை கூட படி. என்ன தப்பு இருக்கு? சினிமா பாட்டு ஒரு அழகான பாட்டு இருக்கு, அதுல ஷிர்க் இல்ல, மியூசிக் எல்லாம் படிக்கலாம்ல. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே நல்ல வார்த்தை. இந்த தௌஹீதான வார்த்தையும் கூட. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகா, இந்த உலகத்தை படிச்சதே இங்கதானப்பா, மழையை தாப்பா அப்படின்னு அந்த பாட்டு சொல்லுது.
இதே மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, பச்சையா ஷிர்க், ரெண்டு அர்த்தம் வைக்கவே முடியாது. என்ன பாட்டு? அருள்மலை பொழிய வேண்டும் ஐயா. ஐயான்னு யாரைய கூப்பிடுறான் பாத்துக்கிடுங்க. அல்லாஹ் போய் ஐயாக மாட்டாங்கல்ல, பாருங்க. அருள்மலை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் கண்டது உயரெல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா. பாத்தீங்களா, மழை யாரு கேட்கான்? ஷாவின் பாஷால கேட்கான். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை இருக்க வேண்டும் ஐயா, நாங்கள் கண்ட துயரெல்லாம் போதுமையா. அல்லாட்ட கேட்கறது மேல அதுல கூட அருள் மழை பொழிய வேண்டும் ரஹமானேன்னு சொல்லி விட்டுறான். இங்க சொல்லுக்கு மேல சொல்றான், நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானி. இன்னொரு பாட்டுல, பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும், அழகா சொல்றான். பள்ளிவாசல் போ, அப்புறம் சாதவாசல் போ, சந்தனத்துல குளிச்சுட்டு சாக்கடையை போய் முங்குதான். சந்தனம் சாக்கடை ஒண்ணா? முழுக்க முழுக்க சந்தனமான குரானை ஏற்றுக்கொள்கிறோம். நபி மொழியை ஏத்துக்குங்க. நபி வழியில கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது. நபி வழியில குரான்ல மோசம்னு ஒண்ணு கிடையாது. ஆனால் கவிதைகளை நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சாப்பிடுறது நல்லது கெட்டது இருக்குல்ல. ஆட்டுக்கறியும் பன்னிக்கறியும் ஒண்ணா? யோசிச்சு பாருங்க. பன்னிக்கறின்னு சொன்ன மூஞ்சியெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரியே போதா? பன்னிக்கறியை விட கேடு மௌலுது. அதுதான் சொல்றேன். பன்றிக்கறி இருக்குல்லங்க, அல்லாஹ் தானே குர்ஆன்ல பன்றிக்கறின்னு சொல்றான். குர்ஆன்ல இருக்க லஹ்மல் ஹின்சீர், பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிறானே. பன்றியை படைச்சது அல்லாஹ், ஆட்டை படைச்சது அல்லாஹ் தான். இது ஹராம், இது ஹலால். அப்படி இருக்குல்ல. எல்லா மனிதனும் அல்லாஹ் படிச்சான். முஃமின் காமின் இருக்குல்ல. நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இருக்கும். கவிதையில நல்ல கவிதை இருக்கு. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, நல்ல கவிதை, ஓகே, சொல்லிட்டு போ. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, அது சாக்கடையோட கேடு, பன்றியோட கேடு சொல்லாத. அப்ப நல்லது என்பது, நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் இருக்கும். ஆனால் குர்ஆனில் நல்லது கெட்டது கிடையாது. சொல்ல போனால் பன்றி என்று குர்ஆன்ல வருது இல்ல, அதை சொன்னா கூட நன்மை. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எழுத்துக்கு 10. அல்ஹம்துலில்லாஹ் படிங்க. அல்ஹம்து 5 எழுத்து. அலிஃப் லாம் ஹே மீம் தால், அல்ஹம்து 5 எழுத்து, 50 நன்மை. அல்ஹம்து அல்ஹம்துலில்லாஹ்னா ஒரு 70-80 நன்மை வந்துடும். அதே குர்ஆன் ஓதும்போது லஹ்மல் ஹின்சீர்னு படிக்கிறிய. லஹ்மனா என்ன? லஹ்மல் ஹின்சீர்னா பன்றிக்கறின்னு அர்த்தம். குர்ஆனை தான் படிக்கிறிய, வார்த்தை பன்னிக்கறி தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லஹ்மனா லாம் ஹே மீம், ஹின்சீர் ஹே நூன் ஜே ஏ ரே 8 எழுத்து, 80 நன்மை. பன்னிக்கறின்னு குர்ஆனை படிக்கும் பொழுது அது வந்தால் அந்த வார்த்தை பன்றிக்கறி என்று இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்பதற்கான நன்மை. நன்மை என்னன்னு விளங்கிடுச்சா? நல்லது அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டு ஷைத்தான சொன்னா கூட நன்மை. எப்ப? குர்ஆன் ஓதும் பொழுது. ஷைத்தான் எத்தனை எழுத்து? ஷைத்தான் ஷீன் ஏ துவே அலிஃப் நூன், ஷைத்தான் 5 எழுத்து தான். ரசூலுல்லாஹ் சொன்னால் நன்மை, ஷைத்தான சொன்னால் நன்மை. எப்ப? குர்ஆன்ல படிக்கும் பொழுது. ஏன்? அது ரசூலுல்லாஹ் என்பதற்காக அல்ல, ஷைத்தான் என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை கலாம், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதற்காக. அவன் சட்டம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ், நீங்க பரக்காத்துஹு சொல்றீங்க. அதான சட்டம் எல்லாருக்கும். ஒரு இந்து பதில் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் சொல்றாங்களா? வலைக்கும் ஸலாம் சொல்றோமே. யாருக்கு? இந்து நண்பருக்கு சொல்றோம். அந்த இந்து நண்பர் விளங்கிட்டாரு சலாம் சொல்றது இஸ்லாமிய மரபு, அது ஒரு வாழ்த்து கூறுதல், முகமன் கூடுதல் அப்படின்னு விளங்கிட்டு ஸலாம் அலைக்கும் பாய் அப்படிங்க. நம்ம வலைக்கும் ஸலாம்ங்கிறோம். அஸ்ஸலாம் அலைக்கும் வலைக்கும் ஸலாம், இது பதில். இதுதான் சட்டம். தொழுகையில உட்கார்ந்துருக்காரு அஜர்த்து, ஜமாத்தோட தொழுவுரிய அஜர்த்து என்ன செய்யற? கடைசியில அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாரும் பின்னால ஓ அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ்னா அலைக்கும் ஸலாம், அங்க அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொல்லணும். ஏன்? அதான் ரூல். தொழுகையில் உள்ள ரூல் வேற, தொழாத நேரத்தில் உள்ள ரூல் வேற. ஒரு சட்டம் இன்னொரு சட்டத்தில் ஈடுபடாது. நபிகள் பெருமானார் காட்டி தந்தது காட்டிய இடத்தில் செய்ய வேண்டும் தான் இஸ்லாம். நபிகள் பெருமானார் காட்டி தந்த சட்டத்தை நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது.
அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது குர்ஆன்ல இருக்கு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன்ல இருக்கு. ஒரு அஜர்த் அங்கிருந்து வராரு, அந்த அஜர்த் பார்த்து வாங்க அஜர்த், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன பணமான பாரு, குர்ஆன் வசனம் தானே, குர்ஆன் வசனம் தான். இந்த இடத்துல இதை சொல்லாத. இஸ்லாமிய சட்டம், ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லு. பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், வெளியே போகும் பொழுது இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக். இருக்கா? உள்ள நுழையும் பொழுது ஒரு சட்டம், வெளியே போகும்போது ஒரு சட்டம். கக்கூஸ்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹவாயிஸ், வெளியே வரும் பொழுது குஃப்ரானக. உடனே கக்கூஸ்ல வெளியே வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். உள்ள என்ன சாப்பிடா போனேன்னு கேட்டுருவான். சாப்பிட்டா இப்ப விளங்குதா சட்டம்னா? எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று நபிகளா சொன்னார்களோ அதை அந்த இடத்தில் சொல்லு. உன் இஷ்டப்படி சொன்னா ஒரு இடத்தில் சுன்னத்தாக இருப்பது அதே செயல் இன்னொரு இடத்தில் பிதஅத்தா போயிடும். சுன்னத்து கிடையாது, பிதஅத்துன்னு ஆயிடும், குற்றம்னு ஆயிடும். உதாரணமா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், இது சுன்னத்தா? சுன்னத்து. எப்ப சுன்னத்து? சுபூல. மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு அடங்காம பள்ளிவாசல்ல மோதினால தூக்குறாங்க. தூக்கத்தை விட தொழுகை மேலான்னு இருக்க சுபுல அதை தூக்கி அசர்ல போனாரு. அஸ்ஸலாத்து நிப்பாட்டி நிப்பாட்டி வந்துடும். ஏன்? பிதஅத்து. நபி சொன்னதுதான். எந்த இடத்துல சொன்னாங்க? நபி சொன்னதை மாற்றி சொன்னாலே குற்றம்னா வேற எவன் சொல்ல போய் கேட்க முடியும்? வேற யார் பெரிய மனுஷன்? நபி சொன்னதை மாத்தி செய்ய முடியாத. நம்ம எல்லாருக்கும் தெரியுத. தொழுகைக்கு பாங் சொல்வது சுன்னத், காமத் சொல்வது சுன்னத். பெருநாள் அன்னைக்கு பாங் சொல்றது பிதஅத். பெருநாள் தொழுகை சொல்லக்கூடாது. ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது ஃபர்லு, பெருநாளைக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். எல்லாருக்கும் தெரியும். எத்தனை சொல்றோம் இத்தனை வருஷமா. அட எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நம் இஷ்டப்படி முடிவெடுக்க கூடாது. உலகத்துல விளங்கி தான் வச்சிருக்கான். உலகத்துல பிராக்டிக்கலா விளங்கி வச்சிருக்கான். ஹெல்மெட் இருக்கலங்க, ஹெல்மெட்டு பைக்ல போகும்போது போடுறது கட்டாயம். போடாட்ட போலீஸ் பிடிக்கும். ஏன்? டூ வீலர்ல போனா ஹெல்மெட் போடுறது சட்டம். ஒருத்தர் என்ன செய்யறான், ஏடிஎம்குள்ள நுழையும் போது ஹெல்மெட் போடுவான். போலீஸ்காரன் தடுப்பான். ஏய் சோப் போட்டு போடான்னு தடை போட்டுக்கலடா, ஏன்டா ஹெல்மெட் போடுவாங்க? ஏன்? திருட்டு நடத்தணும்ல, முகத்தை காட்டிட்டு போ. அதே ஹெல்மெட் பைக்ல ரைட்டு, ஏடிஎம்ல தப்பு. இது உலகம் ஃபுல்லா அப்படித்தான். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் எந்த இடத்தில் எப்படி செய்ய, அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், யா அல்லாஹ் நேரான இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டு, வழிகட்ட வழி எங்களுக்கு வேண்டாம். நேரான வழி என்பது நபி வழி. வழிகட்ட வழி நபி வழி தவிர அனைத்து வழிகள் தான். கடைசி அந்த வசனம் ஃபமாதா பாதுல் ஹக் இல்ல வலால், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு மற்றவை வழிகட்டை தவிர வேற என்ன? அல்லாஹ் கேட்கிறான். சத்தியம் எது? அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம். அவன் சொன்ன சத்தியத்தை கூட எந்த இடத்தில் சொல்ல வேண்டும் அந்த இடத்தில் தான் சொல்ல வேண்டும். மற்ற அனைத்துமே வழிகேடு. அப்படி இல்லாமல் நபி வழி நடந்து சொர்க்கம் பெற மற்ற வழிகளை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நரகத்திலிருந்து பாதுகாக்க அந்த ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் உதவுவானாக என்று சொல்லி முடிக்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.